உட்காரும்போது தான் சொல்றாங்க, ஏதோ ஒரு கடையில நீங்க மளிகை பொருட்களை வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த பொருளை கடையை மாத்தி இங்க ரெஸ்டிஜின்ற கடையில வாங்குங்க, நீங்க இப்படி வாங்குறது மூலியமா உங்களோட வாழ்க்கை தரமே மாறும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னது மூலியமா நானும் என்னோட ஆதார் கார்டு கொடுத்து ஐடி போட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இது மூலியமா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர்கிட்ட சொன்னேன். ஆனா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணல, கொஞ்சம் பேர் மட்டும் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க மூலியமா என்னோட பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணது மூலியமா என்னோட வீட்டுக்கு தேவையான முதல் மாதமா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினது மூலியமா என்னோட முதல் மாத வருமானம் 28 ரூபாய். அதிகபட்ச வருமானமா 25,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். ஒரு 12வது படிச்சு ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் நம்ம வாங்குறோம்னா இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி படிச்சவங்களாலே 25,000 சம்பாதிக்க முடியல. ஆனா நம்ம ஒரு 12வது படிச்சு நான் 25,000 வாங்கும்போது இன்னும் படிச்சவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா ட்ரிப் அலோஸ் பண்ணியிருந்தாங்க கம்பெனியில. அந்த ட்ரிப்புக்கு நான் மட்டும் போகல, என்னோட டீம்ல ஒரு 4 பேரை கூட்டிட்டு நாங்க 5 பேரா அந்த என்ஜாய் பண்ணிட்டோம். ஒரு 3 நாள் 1 ரூபாய் முதலீடே போடாம அந்த பிசினஸ்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க தாய்லாந்துன்ற நாட்டுக்கு இந்த பிசினஸ் நான் எடுத்ததுக்காக எங்க வீட்டுக்காக ஃபாரின் டூர் அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்தேன். அந்த கனவு பாத்தீங்கன்னா இங்க நினைவாச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் மூலியமா தாய்லாந்து நாட்டுக்கு நான் போகாத என் வீட்டுக்கார என்னோட டீம்ல ஒரு நபரும் தாய்லாந்து அதுவும் பாத்தீங்கன்னா 7 நாள் 1 ரூபாய் செலவே இல்லாம. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நான் ஸ்டார்ட் டைரக்டர் லெவல் முடிச்சதுனால எனக்கு மாதம் கார் ஃபண்ட் வந்துட்டு இருக்கு. விரைவில் நானும் கார் வாங்க போறேன். என்னோட டீம்ல ஒருத்தரும் கார் வாங்க போறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் கிடையாது, என்னோட 3 தலைமுறைக்குமே இந்த வாய்ப்பு எல்லாமே எனக்கு வந்துட்டு இருக்கு. இந்த வாய்ப்பு தான் நீங்க எல்லாருமே இருக்கீங்க. இதை சரியான முறையில் யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.